ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா நேரடியாக உங்களது ராசி பலன்களை நீங்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாம் நண்பர்களே. இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது அட்வான்ஸ் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் விஜயதசமி தினம் நண்பர்களே. புதிதாக தொழில் ஆரம்பிக்கிறது அல்லது கல்வி சம்பந்தமான விஷயங்களை ஆரம்பிக்கிறது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உகந்த ஒரு நாளுங்க. எனவே புதிய தொடக்கம் நீங்கள் இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்ட நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு எதிர்காலத்தை பெறுவதற்கு உகந்த ஒரு நாளுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் காலையிலேயே வந்துடுறாரு நண்பர்களே. எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்குங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறது. ஸோ இந்த சந்திராஷ்டிரம் தினத்தில் முக்கியமான 4 விஷயங்களை நீங்கள் கவனிக்கணுங்க நண்பர்களே. அப்படி நீங்கள் 4 விஷயங்களை கவனிச்சிங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் இறை வழிபாடுகளில் மனசை செலுத்த வேண்டியது ரொம்ப அவசியம். பராசக்தியை வழிபடுவது உங்களுக்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி தரும். புதிதாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி விஜயதசமி தினங்கிறதுனால நீங்கள் சந்திராஷ்டமத்தில் பார்க்க தேவையில்லைங்க. புதுசாக நிறைய விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது. வியாபாரத்தில் சரி, உங்களது அலுவலக பணிகளில் சரி, நீங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, காதல் வாழ்க்கையிலும் சரி, நீங்கள் முக்கியமான 4 விஷயங்களை கவனிச்சிங்கன்னா போதுமானது. இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய நல்ல ஸ்மூத்தான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினா அந்த 4 விஷயங்கள் என்னங்கிறதை இப்போ பார்க்கலாம் நண்பர்களே. முதலாவதாக நீங்கள் உங்களது பேச்சுகளில் கவனமாக இருக்கும் நண்பர்களே. வார்த்தைகளில் நிதானம் மற்றும் கவனம் கட்டாயமான ஒரு தேவை. இன்றைய தினம் முடிஞ்ச அளவுக்கு கனிவாக பேசுங்க நண்பர்களே. எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் அன்பாக பேசுங்க. முடியல, மற்றவங்க கோவப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக போயிடுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் பொறுமையாக பேச வேண்டியது, நிதானித்து பேச வேண்டியது, வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கவனமாக பேச வேண்டியது அவசியம். மேலும் எந்த விதமான கருத்துக்களை தெரிவிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கருத்துக்களும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க யார்ட்டையும். உங்கள் கருத்துக்களை யாராவது கேட்டாங்கன்னா கூட நீங்கள் அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஈவன் சோசியல் மீடியாவான சமூக தளங்களான ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு போன்றவற்றில் கூட நீங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் தெரிவிக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றவங்களை நம்பி நீங்கள் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுத்து பின்னாடி மாட்டிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் மட்டும் வாக்குறுதிகள் கொடுக்கணும். இன்றைக்கி வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். எனவே நீங்கள் வாயை கொடுத்து இன்றைக்கி மாட்டிக்க கூடாத ஒரு நாளுங்க. இன்றைய தினம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே. மற்றவங்களை நம்பி கடன் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு யார்ட்டையாவது ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடாதுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அது முதலாவது விஷயம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பேராசைப்படக்கூடாது நண்பர்களே. நிறைய பேர் இருக்கிறத வச்சு வாழணும்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் அதிகமான சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சூது போன்றவற்றில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. நீங்களாக சூதில் போய் ஈடுபடாமல் விட்டாலும் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. உங்கள் பணத்தை அபேஸ் பண்ணுறதுக்கு என்னன்னா ₹1 கொடுத்தா 1 கோடி ரூபா தரேன்னு கூட சில ஆஃபர் தருவாங்க. இன்றைக்கே நீங்கள் கட்டினாதான் இந்த ஆஃபர் இருக்குங்க, நாளைக்குலாம் இந்த ஆஃபர் இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வாங்கி முதலீடு பண்ணுறதாக நினச்சிட்டு நீங்களும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மற்றவங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. எனவே உங்கள் பணத்தை அபேஸ் பண்ணுறதுக்கு உங்களை ஏமாற்றி பணத்தை நயவஞ்சகமாக பேசி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பில் இருக்கிறது. நல்ல மதிமைங்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ நீங்கள் ஏமாந்துடாதீங்க. இன்றைக்கி பணத்தை யாரும் நம்பி கொடுக்காதீங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் கவனிச்சாகணுங்க. அதனால் நிதியில் பெறப்படாதே நீங்கள் தவிர்க்க முடியும். முக்கியமான செலவுகளுக்கு மட்டும் பணத்தை வெளியிடுங்க. இல்லைன்னா பணத்தை பத்திரமா பூட்டி வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. அது 2வது விஷயம். காதல் வாழ்க்கைன்றது உங்களுக்கு சூப்பராகவே இருக்கு நண்பர்களே. காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனால் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் காதலரானவர் இன்னைக்கு நல்ல ரொமான்டிக்கான மூடில் இருக்கிறதுனால இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை இனிமையாக அமையும். எனவே காதல் வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு நீங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள்
காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு ஓரளவு மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக அமைகிறது. மூன்றாவதாக நீங்கள் மிக முக்கியமாக மனசுல பயத்தை வந்து வச்சுக்க கூடாது நண்பர்களே. தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு நீங்க நேரத்தை அதனால வீணடிக்க கூடாது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலை, அனுபவம் வாய்ந்த வேலை, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்க தாராளமாக செய்யலாம். அதுல போயிட்டு நீங்க குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி, இல்ல மத்தவங்க இடைஞ்சல் பண்றதுனால நமக்கு அது தொந்தரவு வருமா, இந்த மாதிரி சில குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லைங்க. பயத்தை மனசுல இருந்து விட்டொழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு அனுபவம் வாய்ந்த நல்லா தெரிஞ்ச வேலைகளை நீங்க செய்யறதுக்கு தயக்கமே காட்ட தேவையில்லை. அதுல தயக்கம் காட்டுறதுக்கு என்ன சூழல் அமையும்னா, நீங்க மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம் தான் காரணமாக இருக்கும். ஸோ பயத்தை மனசுல இருந்து விட்டொழித்து தைரியமா செயல்படுங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலைகளை எப்பவும் போல நீங்க செய்யலாம். தேவையில்லாத குழப்பங்களை மனசுல ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் நண்பர்களே. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல அனுபவத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு உங்க வேலைகளை சிறப்பாக செய்ய முடியுங்கிறத மனசுல வச்சு நீங்க செயல்படுங்க. இன்னைக்கு தேவையில்லாத பயத்தை மட்டும் விட்டொழித்துட்டு மனசுல தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள். அது மூன்றாவது விஷயம். நான்காவது விஷயம் ரொம்ப கவனமான விஷயம் நண்பர்களே, முக்கியமான விஷயம் கூட, கோபம் நண்பர்களே. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுவாங்க, அல்லது கோவப்பட்டு அதிகமான வார்த்தைகளை விடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு நீங்க செய்யக்கூடாதுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே நீங்க அது ஒரு அதிர்ஷ்டக்காரராக நீங்க மாறிவிட முடியும். ஏன்னா கோபம் காரணமாக பல பிரச்சனைகள் உருவாகும். அதனால கண்டிப்பாக நீங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு தியானம், யோகா, இறை வழிபாடு போன்றவற்றெல்லாம் செய்யுங்க. மற்றவங்க உங்களை டென்ஷன் ஆகுற மாதிரியே பேசுறாங்க, வேணும்னே சண்டைக்கு வராங்கன்னா கூட நீங்க முடிந்த அளவுக்கு அமைதியாக இருந்துறது நல்லது. உங்களுக்கான நேரம் வரும், அப்போது நீங்க பாத்துக்கலான்ட்டு அமைதியா இருந்துருங்க. ஆனா மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க காதுல வாங்கிட்டு நீங்க அதை மனசுல மட்டும் வச்சுக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் பொறுமையாக கோவப்படாமல் இருக்க வேண்டியது மிக முக்கியமான நான்காவது விஷயமா உங்களுக்கு அமைகிறது. ஸோ இந்த 4 விஷயங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையை அழகாக்க கண்டிப்பாக உறுதுணையாக அமையும். உங்களது இல்வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆனால் மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையுமே நீங்க வந்து இந்த 4 விஷயங்களை கவனிக்க வேண்டியது உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இந்த தினம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்றது நீங்க நினைச்சுக்கிட்டு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தனை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, நமது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் டார்க் கிரீன் கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 9 9 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனதளவில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் அந்த குழப்பங்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் குழப்பங்களோடு எந்த விதமான செயல்பாடுகளையும் தவறாக செய்துவிட வேண்டாம். நல்லா தெரிஞ்ச வேலையில் மட்டும் செய்யுங்க, புதிய வேலையில் ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையாகட்டும், நண்பர்கள் வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என எல்லா இடத்துலையுமே நீங்கள் பொறுமையாக இந்த தினம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. பொறுமையாக இருங்க. தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து விடுங்கள். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நினைச்ச காரியங்களை முடிப்பதற்கான முயற்சிகள் இன்னைக்கு நிறைய நீங்கள் செய்ய முடியும். இன்றைய தினம் புதிய முயற்சிகள் வேண்டாம், ஆனால் காரியங்களை நிறைய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து முயற்சிகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல நீங்கள் அதிகமான சக்ஸஸ் பெற முடியும். நல்லா தெரிஞ்ச வேலையில் மட்டும் முயற்சி பண்ணுங்க. புதுசாக ட்ரை பண்ணாதீங்க. நல்ல மாற்றமான சூழ்நிலை வியாபாரிகளுக்கு இருக்கிறது. சந்தோஷமான ஒரு வியாபார வாழ்க்கை காத்திருக்கிறது. மாற்றங்கள் நிறைந்த நாள். இன்றைய தினம் பொறுமையாக இருங்க. இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க செயல்பாடுகளை தலையிடக்கூடாதுங்க. நீங்கள் போயிட்டு மற்றவங்க சண்டையில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறது, மற்றவங்க விஷயங்களை தனிப்பட்ட விஷயங்களை போய் மூக்க நுழைக்கிறது, அந்தரங்கமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் மற்றவங்க விஷயங்களில் நீங்கள் தலையிடக்கூடாது. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யாமல் தான் இன்றைக்கி நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். ரொம்ப காஸ்ட்லியான திங்ஸ், விலை மதிப்பில்லாத பொருட்கள் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது அது தொலைந்து போக, உடைந்து போக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எப்பயுமே நீங்கள் வேலை செய்யும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக, அலர்ட்டாக சில காஸ்ட்லியான திங்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். சில உதவிகள் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காங்க, அதனால் டென்ஷனாக தேவையில்லை. உதவிகள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. பொறுமை தேவை. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும்
2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.